கேளுங்க. பிரம்மதேசம் பெரிய கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு சாமி கும்பிட போனேன். ஐயா கைலாசநாதர், அம்மா பெரிய நாயகி அம்மா, அம்மாவுக்கு பிரம்ம நாயகி இன்னொரு பேர் இருக்கு. ஐயா கைலாசநாதரையும் பெரிய நாயகி அம்மையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கோயில் உள்ள. அதனால கோயிலை சுத்தி மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டேன். கிழக்குடியில பிரகாரம், தெற்குடியில தெற்கு வாசல்ல கோபுரம், ஒவ்வொரு சிலையும் அப்படி அற்புதமா செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த காலத்து பெரியவங்க. கோயிலும் 1500 வருஷத்துக்கு முன்னுள்ள கோயில். சாதாரண ஒரு கிராமத்துல தான் இருக்கு நினைக்கிய. 5 சிவலிங்கத்தை கொண்ட கோயில். அண்ணாமலையாரு, நெல்லையப்பரு, காசி விஸ்வநாதர், சங்கரநாராயணன், இப்படி 5 சிவலிங்கத்தை கொண்ட கோயில். அப்படி பெரிய கோயில் பிரம்மதேச ஊர்ல. ஆனா கோயில் என் அப்ப ஈஸி எல்லாத்தையும் வாழ வச்சான். அவன் கோயில பாருங்க, இருக்க நிலைமைய பாருங்க. பராமரிப்பு இல்லாம ஒரு திருவிழாவும் நடக்கல. தெப்ப திருவிழா மட்டும்தான் நடக்கும். அந்த தெப்ப திருவிழாவுமே அந்த ஊர் மக்கள் 50 100 பிரிச்சு தான் அந்த திருவிழா நடத்தாங்க. முன்னால தேரோட்டம் அப்படி கொடிகட்டி பறந்திருக்கு இந்த பிரம்மதேசம் ஊர்ல. இப்ப தேர் இருக்க நிலைமைய பாருங்க. ஐயா நல்லா இருப்பியா முதலமைச்சர் ஐயா? இந்த பிரம்மதேசம் சிவன் கோயில்ல எப்படியாவது பழையபடி திருவிழாவும் தேர் திருவிழாவும் நடக்கணும். கோயிலும் நல்ல முறையா பராமரிக்கணும்.